பார்த்தீங்கன்னா, இன்னைக்கோட நம்ப 5 நாள் முடிச்சிருக்கோம் இந்த வாரத்து சேலஞ்சு. அது என்ன சேலஞ்சுன்னு உங்களுக்குலாம் தெரியும். ஒவ்வொரு நாளைக்கும் 3 வகையான பழங்களாவது சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தேன். நெறைய பேருக்கு நெறைய டவுட்ஸ் இருந்தது. அதெல்லாம் கிளியர் பண்ணி தந்தேன். ஒரு ஸ்பெஷல் டவுட் இருக்கு. அத நான் சொல்லணும். சில பேர் நெனச்சிருக்காங்க, இந்த பழம் 3 வகையான பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லா இருக்கணும்னு. அப்படி கிடையாது. நீங்க ரொட்டீனா என்னெல்லாம் சாப்பிடுறீங்களோ சாப்பிடுங்க. அது கூட சேர்ந்து 3 பழமாவது ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. ஏன்னா, அதனால நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. பழம் நெறைய எடுத்துக்காதவங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பழக்கமா மாறணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சேலஞ்ச் கொண்டு வந்திருக்கேனே தவிர, பழத்தை மட்டுமே சாப்பிட்டுட்டு ஒரு நாளெல்லாம் வாழ்க்கை ஓட்டத்துக்கு நான் சொல்லவே இல்லை. ஸோ உணவு கட்டாயம் 3 வேளை சாப்பிடுங்க. அது கூட 3 வகையான பழங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 5 நாளையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம். அன்னைக்கு நான் ஒரு பெரிய லிஸ்ட் பெனிஃபிட்ஸ் சொன்னேன். அது கூட ஒரு 1-2 பெனிஃபிட்ஸ் விட்டு போயிருக்கு. இந்த பெனிஃபிட்ஸ் இருக்கே, அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கே, நீங்க ஏன் சொல்லலை நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா? அவங்களுக்கு இன்னைக்கு சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த பெனிஃபிட்ஸோட கூட சேர்ந்து என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம வெயிட் மேனேஜ் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்படி பழங்கள் சாப்பிட்டா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட அளவை குறைச்சிட்டு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மாவு சத்தாகட்டும் கொழுப்பு சத்தாகட்டும் குறைஞ்சிரும். அதோட இடத்துல அதுக்கு பதிலா கொஞ்சம் பழங்களை ரொப்பினா பாத்துக்கோங்க. வயிறு பசியும் அடங்கிரும். அதனால நிறைய சாப்பிடணுன்ற ஒரு தோணல் இருக்காது. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பழங்கள் நிறைய எடுக்கும் போது கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட் சேராம எனர்ஜி வச்சு பேலன்ஸ் பண்ண முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாம நிறைய ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், ஒருவேளை உணவை கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஃப்ரூட் சாப்பிடுவேன் அப்படிலாம் சில பேர் இருக்கீங்க இல்லையா? எதுக்காக அப்படிலாம் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, வெயிட் குறைக்கிறதுக்கு அது இருக்கவே இருக்கு. அது தவிர்த்து இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கும் போது ஒரு ஃபுல்னஸ் கிடைக்கும், நிறைவு இருக்கும், நமக்கு சாப்பிட்ருக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும் பிரெயினுக்கு. அதனால அடுத்தடுத்து சாப்பிடணுன்ற கிரேவிங்ஸ் இருக்காது. அதாவது இன்னும் வேணும்ன்ற தூண்டல் நமக்கு பிரெயினுக்கு இருக்காது. அதனாலதான் எப்பயுமே அரை வயிறு உணவு சாப்பிட்டுட்டு ஒரு பழமும் சாப்பிட்டு முடிக்கும் போது நமக்கு அந்த கிரேவிங்ஸ் இருக்காது, வயிறு ஃபுல்லா இருக்கும், வெயிட்டும் ஏறாம பாத்துக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, பழங்கள்ல நிறைய நார் சத்து இருக்கு. அது தேவையில்லாத கொழுப்பு உடம்புல இருந்து வெளியேற்றும். போன வாட்டியே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாம உடம்புல நீர் சத்து குறைபாடு இல்லாம பாத்துக்கும் பழங்கள் நிறைய எடுக்கிறதால. வெயில் காலம் ஆகட்டும், பனிக்காலம் ஆகட்டும், நமக்கே தெரியாம தாகம் இல்லாம நம்ம சாப்பிடாம விடுறதால நீர் சத்து குறைபாடு ஏற்படும். அதெல்லாம் சரி பண்றதுக்கு பழங்கள் டெய்லி எடுத்துட்டே இருந்தோம்னா நமக்கு தேவையான நீர் உடம்புக்கு போயிட்டே இருக்கும். அதுவும் ஒரு பெனிஃபிட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பெரிய பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துக்கும் பழங்களுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. அதாவது நிறைய பழங்கள் சாப்பிட்டோம்னா நம்ம தூங்கக்கூடிய, நம்மள ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய, மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த பழங்கள்ல இருக்காம். ஸோ தொடர்ச்சியா நம்ம இந்த பழங்களை சாப்பிட்டுட்டே வந்தா கட்டாயம் நல்ல உறக்கம் வரும். அதாவது ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கவங்களுக்கு, இன்சோம்னியான்னு சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப லேட்டா தான் தூங்குவேன், விடிகார்த்தால் ஆகும் நான் தூங்குறதுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ராத்திரி வேளையில நல்ல 2-3 பழங்கள் சாப்பிட்டு படுங்க, கட்டாயம் நல்ல தூக்கம் வரும். இது ஒண்ணு. மற்றபடி பொதுவா எல்லாரும் கேட்டிருக்க கேள்வி, பழங்கள் எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், அதுக்கும் நான் ஆன்சர் பண்ணிடுறேன். பொதுவாகவே ஒரு ரூல் இருக்கு, மார்னிங் ஃப்ரூட் இஸ் அ கோல்டன் ரூல். அதாவது காலையில பழங்கள் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப சிறந்ததுன்னு. அதை ஃபாலோ பண்ணலாம். தனியாவும் எடுத்துக்கலாம், உணவு கூட சேர்ந்தும் எடுத்துக்கலாம், உணவு முடிச்சதுக்கு அப்புறமும் எடுத்துக்கலாம், முன்னாடியும் எடுத்துக்கலாம். ஆனா பொதுவா நல்லது தரக்கூடியது எப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில வெறும் வயிற்றுல பழங்கள் சாப்பிட நல்லதுன்னு சொல்றாங்க. அது ஆனா ஒவ்வொரு ஸ்டடியில ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. பழங்களை எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது, ஜூஸா அரைச்சு சாப்பிடுறது நல்லதா, பழங்கள் சொலையாவே சாப்பிடுறது நல்லதா? எப்பயுமே பழங்களை பாத்தீங்கன்னா அரைச்சு ஜூஸா சாப்பிடாம கடிச்சு மெல்லக்கூடிய பழத்துலதான் நிறைய சத்து. ஏன்னா அது ஃபைபரும் சேர்ந்து போகும்போது ஸ்லோவா டைஜஸ்ட் ஆகும். அதனால ரத்தத்துல சுகரோட அளவு உடனே ஏறி உடனே இறங்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. நிதானமா சுகர் லெவல் பிளட்ல இன்க்ரீஸ் ஆகும். அதனால நிதானமா இன்சுலின் அதில் ஆக்ட் பண்றதுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா? அதனால ரொம்ப நேரம் பசி இல்லாமவும் இருக்கும். அதனால பழங்களை எப்பயுமே கடிச்சு மென்னு சாப்பிடுங்க. ஜூஸ் போட்டு சாப்பிட்றத தவிர்க்கலாம். அடுத்தது, இது எல்லா பழங்களையும் சேர்த்து சாப்பிடலாமா இல்ல தனித்தனியா சாப்பிடலாமான்னு அடுத்த கேள்வி இருக்கு. பழங்களை நம்ம எல்லாமே சேர்த்து சாப்பிடுறது வழக்கம் உண்டு. ஆனா ஒரு ஸ்டடியில என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நிறைய அமிலம் இருக்கக்கூடிய பழத்தையும் நிறைய ஸ்டார்ச் இருக்கக்கூடிய பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டா வயத்துல ஒரு மாதிரி கேஸ் ஃபார்ம் ஆகி வயிறு உப்புசமா ஆகும், ப்ளோட்டிங் சென்சேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிள் இல்ல கொய்யா பழத்தை நம்ம வாழைப்பழத்தோட சேர்ந்து சாப்பிடும் போது வயிறு ஏதோ பண்ணும் சில பேருக்கு. ஆனா நிறைய பேருக்கு ஒத்துக்கும். நம்ம ஊர்ல சின்ன வயசுல இருந்து எல்லா பழத்தையும் சேர்த்துதான் சாப்பிடுறோம். ஸோ அதெல்லாம் இல்லாம இருக்கணும், ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு இல்லாம இருக்கணும் அப்படின்னா பழங்களை பொதுவாகவே தனித்தனியா சாப்பிடுங்க. அதுவும் இல்லாம நீங்க ஃப்ரூட் சாலட் எல்லாம் பண்றீங்கன்னா எல்லா பழத்தையும் கட்டி அப்ப மிக்ஸ் பண்ணி அப்பவே சாப்பிட்டு முடிச்சிருங்க, வச்சிருக்க வேண்டாம். ஏன்னு சொன்னா அது ஃபெர்மெண்டேஷன் ஆகும். அதாவது புளிச்சு போற தன்மை ஏற்படும் பழத்து ஒண்ணு கலந்துருக்கும் போது. அதனால தேவையில்லாத பாக்டீரியா இருந்தா வயிறு ஒருவேளை கிடலாம். அதனால ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாமே தவிர ரொம்ப நேரம் உள்ள வச்சுட்டோ, பழங்களை வெளியில கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோ ரொம்ப லேட்டா சாப்பிட்டீங்கன்னா அது வயிறுக்கு கொஞ்சம் கெடுதலா முடியும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த வார சேலஞ்சா இப்படியே ஒரு நாளைக்கு 3 பழங்களை இன்னும் 2 நாளைக்கு முடிச்சிருவோம். வேற ஏதாவது பெனிஃபிட்ஸும் கூட எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்களோட நாளைக்கும் நாளனைக்கும் பகிர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.